எவ்வளவு சார் வாக்கு வாங்க அவர் நான் திரும்பவும் சொல்கிறேங்க, அவர் முதலமைச்சராகவோ எதிர்க்கட்சி தலைவராகவோ வருவதற்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்குங்க. அவர் பெறக்கூடிய வாக்குகளை பொறுத்து ஏனைய கட்சிகளோட பொசிஷனிங் மாறுங்க. முதல் எலெக்ஷன்ல எப்படி சார் முதலமைச்சர்? எனக்கு எதிர்க்கட்சி தலைவரை கூட இது ஒரு இணைய காலங்க, ஒரு இணைய காலம். அவர் ஒரு திரையில இருந்து வராரு. ஆமா, ஓகேங்களா? அவர் பல விஷயங்களை புதுசாக தானே பண்ணுறாரு. அவர் போய் சிலைகளுக்கு போய் மாலை போடுறதில்ல, வீட்லேயே ஒரு ஃபோட்டோ வச்சு சிம்பிளாக பண்ணுறாரு. ரொம்ப பரபரப்பாகிறது இல்லை, நிதானமாக ஒரு அரசியல் பண்ணுறாரு இல்லையா? முதல்ல ஒரு டூர் போனார், அப்புறம் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு முறைனார். இப்போ பார்த்தீங்கன்னா போன மாதம் போன டூர், அப்புறம் இன்னும் போகவே இல்லை. அப்போ அவருக்கு தன்னோட பலம் பலவீனம் எல்லாம் தெரியுது. அவருடைய படத்துக்கு பிரச்சனை வரும்போது கூட அமைதியாக இதை பற்றி நம்ம பேச தேவையில்லை அப்படின்னு அவர் அந்த மௌனத்தை நாம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அவர் சினிமா விட்டு வெளியே வந்துட்டாருங்க. ஏங்க அவர் சினிமாலேருந்து மலேசியாவில் சைன் ஆஃப் பண்ணி வெளியே வந்துட்டார். நடிகர் விஜய் தாவேகா தலைவர் விஜயா வந்துட்டார். அவரோட 69 படங்களில் இதுவும் ஒரு படம். அவரோட ரசிகர்களே வாக்குச்சாவடிக்கு போயிட்டாங்கங்க. இப்போ நீங்கள் அவரோட ரசிகர் ஒருத்தனை கூப்பிட்டு ஜனநாயகன் வருகைக்காக காத்திருக்கியா, தேர்தலுக்காக காத்திருக்கியான்னு கேளுங்களேன், அவன் என்ன சொல்லுவான்? தேர்தல் தான் சொல்லுவான். தேர்தல் தானே. அப்போ அவங்களே தேட்டரை விட்டு அவர் ரசிகர்களை எம்பவர் பண்ணி நிர்வாகிகளாக மாற்றிட்டாரு. ஓகே, ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றிட்டாரு. அவங்க ரசிகர்கள் எல்லாம் இன்னைக்கு கரவேட்டி கட்டி கட்சிக்காரன் ஆயிட்டாங்க. இப்போ போய் ஏங்க அவங்க படத்தை பற்றி கவலைப்படணும்?